அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் ஆவலோடு எதிர்பார்த்த 3 இயர் எல்எல்பி ஹானர்ஸ் தென் அஃபிலியேட்டட் கோர்ஸுக்கான அப்ளிகேஷன் வந்து ஓப்பன் ஆகிடுச்சு. ஸோ இந்த வீடியோவில் வந்து நம்ம அப்ளிகேஷன் நோட்டிஃபிகேஷனை தான் ஃபுல்லாகவே பார்க்க போகிறோம். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், அப்போ தான் நிறைய இன்ஃபர்மேஷன் சொல்லுவேன், அது உங்களுக்கு புரியும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். ஸோ நோட்டிஃபிகேஷனை பார்க்கலாம். இப்போ கொடுத்துருக்கேன்ல, இதான் நோட்டிஃபிகேஷன். இதில் வந்து ஃபஸ்ட்டு வந்து 3 இயர்ஸ் எல்எல்பி ஹானர்ஸ் கோர்ஸ் தென் 3 இயர்ஸ் எல்எல்பி அஃபிலியேட்டட் கோர்ஸ் சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு காலம்லேயே வந்து பார்த்திங்கன்னா அது எங்கே இருக்குது அப்படின்றது காலம் கொடுத்துருக்காங்க. அது ஒன்றும் கிடையாது, தரமணி அட்ரஸ் தான் மேலே கொடுத்துருக்காங்க. கீழே வந்து பார்த்திங்கன்னா அஃபிலியேட்டட் லா காலேஜ் தமிழ்நாடு, அதுக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. தென் அதுக்கு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா அதுக்கான குவாலிஃபிகேஷன் சொல்லியிருக்காங்க. குவாலிஃபிகேஷனில் ஒன்றும் பெருசாலாம் ஒன்றும் சொல்லல. நீங்கள் வந்து அண்டர் டிகிரி முடிச்சிருக்கணும் அப்படின்றது தான் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ எஸ்சி எஸ்டிக்கு வந்து மினிமம் கட் ஆஃப் எவ்வளோ வச்சுருக்காங்க அப்படின்றதையும் அதில் போட்டிருக்காங்க. அஃபிலியேட்டட் கோர்ஸுக்கு ஹானர்ஸ் கோர்ஸுக்கு நீங்கள் அப்ளை பண்ணணும் அப்படின்னா எஸ்சி எஸ்டிக்கோட கேட்டகரியில் வந்து 55% வந்து நீங்கள் இருக்கணும் அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. தென் நீங்கள் அஃபிலியேட்டட் கோர்ஸாக இருந்தீங்க அப்படின்னா எஸ்சி எஸ்டியோட மினிமம் பர்சன்டேஜ் வந்து பார்த்திங்கன்னா 40 நீங்கள் வச்சுருக்கணும் அப்படின்றத வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதை நீங்கள் பார்க்கும்போதே தெரிஞ்சிருக்கும். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் அதர்ஸ் கம்யூனிட்டியில் இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் ஹானர்ஸ்க்கு அப்ளை பண்ணோம் அப்படின்னா 60% வச்சுருக்கணும், அஃபிலியேட்டருக்கு அப்படின்னா 45% வச்சுருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆக்சுவலி இது வந்து மினிமம் பர்சன்டேஜ் தான் நீங்கள் வச்சுருக்க வேண்டியது. மேக்ஸிமம் பர்சன்டேஜ் வந்து கட் ஆஃப் வரும்போது தான் உங்களுக்கு தெரியும். இதை பார்த்து நீங்கள் யாருமே கன்ஃபியூஸ் ஆகிக்க வேணாம். இதில் வந்து அட்மிஷன் ப்ராசஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா டிஎன்டிஏஎல்யூவில் தான் நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தென் என்கொயரிஸ் எல்லாமே ஆன்லைன் ப்ராசஸ் அந்த மாதிரி இந்த சின்ன சின்ன டீட்டெயில்ஸாக கொடுத்துருக்காங்க. கீழே வந்து பார்த்திங்கன்னா முக்கியமான இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. அப்ளிகேஷன் வந்து இன்றைக்கி வந்து ஓப்பன் ஆகுது. 16ஆம் தேதி ஜூன் 16 ஆரம்பித்து ஜூலை 10ஆம் தேதி வரையும் அப்ளிகேஷன் ஓப்பன் ஆகிருக்கு. ஹானர்ஸ்க்கோ அஃபிலியேட்டருக்கோ அப்படின்ற இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. தென் ஃபீஸ் வந்து பார்த்திங்கன்னா எஸ்சி எஸ்டி ஹானர்ஸ் கோர்ஸாக இருந்தீங்கன்னா 500 அதர்ஸாக இருந்தீங்கன்னா 1000. அஃபிலியேட்டட் கோர்ஸுக்கு அப்ளை பண்ணிங்கன்னா எஸ்சி எஸ்டிக்கு வந்து 250, தென் அதர்ஸுக்கு வந்து 500 ஃபீஸ் வந்து நிர்ணயம் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஒரு இன்ஃபர்மேஷன் தான் இதில் அப்டேட் கொடுத்துருக்காங்க. இது உங்களுக்கு யூஸ் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணணும், என்னென்ன ப்ராசஸ் அப்படின்றத நான் நிறைய வீடியோஸ் மேக் பண்ணி உங்களுக்கு போஸ்ட் பண்ணி விடுறேன். ஸோ இந்த ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோவே மேக் பண்ணேன். தேங்க்யூ கைஸ், பாய்.